தரம் 10 மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கிரேட் 10 முதலாவது யூனிட் சுற்றளவு. ஆகவே சுற்றளவுண்டா தெரியும், ஒரு தளவுருவண்ட சுற்றியுள்ள அளவுகளோட கூட்டுத்தொகை. ஆகவே முதலாவதாக பாருங்க, நாங்கள் ரிவைஸ் பண்ணிக்கொள்ளோம். இது ஒரு சதுரம். ஆக ஒரு பக்க நீளம் என்று சொன்னால் எல்லா பக்க நீளங்களும் என்று சொல்லி வரும். ஒரு பேர் என்னன்னு சொன்னால் சதுரம். ஓகே, ஆகவே பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் சுற்றளவோட இங்கிலீஷ் பெரிமீட்டர். ஆகவே பி என்று எடுத்துக்கொள்கிறேன். ஆக ஏ சக இந்த ஏ கூட்டிட்டேன். அடுத்ததாக ஏ சக ஏ. ஆகவே ஒரு ஏ ஒரு ஏ ஒரு ஏ ஒரு ஏ 1 2 3 4 மொத்தமாக 4 ஏண்டு ஆன்சர் வரும். அடுத்ததாக இங்கே பாருங்க, இது செவ்வகம், இது செவ்வகம், எதிர்பக்கங்கள் சமன். இங்கே ஏண்டா இதுக்கு எதிராக உள்ள இந்த பக்கமுமே இங்கே பி என்றா இதுவும் பி. ஆக இது இந்த சுற்றளவு பி ஈக்குவல் டு ஏ சக, அடுத்ததாக பி சக, அடுத்ததாக ஏ சக, அடுத்ததாக பி. ஆக பாருங்க பிள்ளைகள், ஏயும் பியையும் கூட்ட முடியாதுடா, ஆனால் ஏயும் கூட்டலாம். ஆக ஒரு ஏயும் ஒரு ஏயும் 2 ஏ, ஒரு பியும் ஒரு பியும் 2 பி. 2 பொதுவாக எடுக்கலாம். ஆகவே நான் ஏ 2 எடுத்துட்டேன், ப்ளஸ் இந்த 2 இங்கே போட்டாச்சு. ஆக மிச்சமாக பி. அடுத்ததாக இவர் பார்த்தீங்கன்னா முக்கோணி, நீங்கள் முக்கோணம் அதெல்லாம் சொல்லுவீங்க. ஆக இது பார்த்தீங்கன்னா சமபக்க முக்கோணம். 3 பக்கங்களும் சமன் தரப்படுது. ஆக இங்கே ஏண்டா இங்கேயுமே இங்கேயும் ஏ. ஆக இதுண்ட பி சமன் ஏ சக ஏ. ஆக 3 ஏண்டு விட வரக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததாக பாருங்க, இதுண்ட பேர் இணைகரம், பேரலோகிராம். இதுண்ட பேர் இணைகரம். இதில் எதிர்பக்கம் சமன் சமாந்தரமாக இருக்கும். இதை பற்றி நாங்கள் விரிவாக படிப்போம் கிரேட் 10ல். முக்கோண தேற்றங்களும் வரும். இங்கே ஏண்டாப்போ இங்கேயுமே இங்கே பி ஏண்டா இங்கேயும் பி என்று வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆக இங்கே ஹெச் தரப்பட்டிருக்கு. சுற்றளவு பொறுத்தளவில் ஹெச் தேவையே இல்லை. ஆகவே பி சமன் ஏ சக, அடுத்ததாக பி சக, அடுத்ததாக ஏ சக, இன்னொரு பி. 2 ஏ சக 2 பி என்று வரப்போகுது. ஆக 2 பொதுவாக எடுப்போம். இது செவ்வகம் மாதிரியே வருதுடா, கிளியர். அடுத்த தளவுரு இதுண்ட பேர் சரிவகம் என்று வரும். சரிவகம் இங்கே ஏன்னு கொடுக்குறாங்க. பி இஸ் ஈக்குவல் டு ஏ சக, அடுத்ததாக டி சக, பி சக, சி என்று வரும். கடைசியாக இது பார்த்திங்கன்னா வட்டம். இந்த வட்டத்தில் அதாவது பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வட்டத்தில் சுற்றளவை நாங்கள் என்று சொல்கிறது இல்லை. அதுக்கு நாங்கள் சொல்கிறது பருதி என்று சொல்கிறது. அதை நாங்கள் பருதி என்று சொல்கிறது. ஆக பருதி என்றால் சி. பி யூஸ் பண்ணுறது இல்லை, ராங். சி இஸ் ஈக்குவல் டு 2πr. ராங் என்று சொன்னால் கன்செப்ட் தெரியாத மாதிரி ஒரு அர்த்தப்படும். ஓகேவா? அதனால் நாங்கள் பார்த்திங்கன்னா சி என்ன யூஸ் பண்ணுறது. ஓகே, சி மீன்ஸ் சர்க்கிள். ஆக இந்த ஆறுன்னு சொன்னால் வட்டத்தின் ஆரை. அப்போ நாங்கள் கிரேட் 10ல் இந்த வட்டத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு வட்டம் சம்மந்தப்பட்ட சில உருக்களின் சுற்றளவுகளை பற்றி தான் மேலும் நாங்கள் ஆராய வேண்டும். ஆக மேலும் ஆராய்ந்து பார்ப்போம் நாங்கள். ஆகவே மாணவர்கள், எங்களுக்கு தெரியும் அப்போது, அதாவது ஒரு முழு வட்டம் என்று சொன்னால் அதுக்கு ஆரை தரப்படும் போது ஆரை யாராக இருந்தால் சி சமன் 2πr என்று நம்மளுக்கு தெரியும். இப்போ நாங்கள் ஒரு அரை வட்டத்திட்ட பற்றி பார்ப்போம். அரை வட்டம் என்று சொன்னால் முழு வட்டத்தின் அரைவாசி. இது முழு வட்டத்தின் அரைவாசி. ஆகவே ஒரு அரை வட்டத்துக்கு என்ன மாதிரி வரணும் என்று சொன்னால் நாங்கள் ஆரையை ஆறாகவே எடுப்போம். ஆகவே முழு வட்டத்துக்கு 2πr. ஆகவே அரை வட்டத்துக்கு அதன் அரைவாசி. இப்போ நான் பார்க்குறேன் எப்படி என்றால், இப்போ கால் வட்டத்துக்கு பார்க்குறேன். அப்போ கால் வட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ முழு வட்டத்திட்ட 4ல் 1. ஆகவே இதிடையும் ஆறுன்னு தரப்பட்டால் நாங்கள் முழு வட்டத்துக்கு 2πr பயன்படுத்துவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்வாசி. ஆகவே முழு வட்டத்துக்கு 2πr என்றா தர கால் வட்டத்துக்கு இவ்வளவு. அதே நேரம் அடுத்ததாக ஒரு முக்கால் வட்டம் தரப்படும் போது அப்போது முழு வட்டத்துக்கு 2πr என்று சொன்னால் இங்கே முக்கால் வட்டம் 4ல் 3க்கு எவ்வளவு.
ஆக இந்த மாதிரி இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆக நாங்கள் இன்னொரு வடிவத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த அரை வட்டத்தை பொறுத்தளவில் ஒரு வட்டம் முழுவதுமாக ஒரு புள்ளியை சுற்றி 360 பாகை என்று சொல்லி வரும். ஆக இந்த அரை வட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர்கோடு நேர்கோணம் ஆக 180. ஆக இங்கே 360ல் வெறும் 180 தான் இருக்குது. ஆக 360ல் 180ன்றா தர 25R. அப்போ இந்த 0க்கு 0வை கட் பண்ணலாம். 18ஐ 36ஐயும் சுருக்கலாம். 18 ஒரு முறை 36 2 தடவை. இதே விட தான் வரக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இங்கே கால்வட்டம்ண்டா இங்கே ஆரைச்சிறை கோணம் 90 பாகை. ஆகவே 360 எவ்வளோண்டா 90 தர 25R. சுருக்கி பாருங்க பிள்ளைகள், இந்த ஆன்சர் வரும். சரி, இப்போ இங்கே வெளியில் 90 கொடுத்துட்டாங்கண்டா சொன்னால் இது 270. ஏண்டா கூட்டுத்தொகை 360 வரணும். ஆக 360ல் 270 தர 25R. சுருக்கி பாருங்க பிள்ளைகள், இந்த விட வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒன்று தரப்படுது, அதாவது கோணம் தரப்படையில் டீட்டான்னு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அப்போ இங்கே 360ல் எவ்வளோ இருக்குதுண்டா டீட்டா இருக்குது. ஆக பார்த்தீங்கன்னு சொன்னால் தர 25R. இப்போ நாங்கள் பேசி கதைச்சு எல்லா விஷயத்தையும் பற்றி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல இது ஃபுல்லாக மூடி இருக்குது. ஆகவே இது என்னன்னு சொன்னால் பருதி ஃபுல்லாக மூடி இருந்தால் பருதி. ஆனால் ஒரு துண்டு கட் பண்ணப்பட்டால் அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் வில். ஆகவே இதில் நாங்கள் கண்டுபிடிச்சது இந்த பகுதி. ஆக இது வில். ஆக நாங்கள் கண்டுபிடிச்சது எல்லாமே என்னென்று சொன்னால் வில்லின் நீளம் தான் கண்டுபிடிச்சோம், சுற்றளவு கிடையாது. வில்லின் நீளம் தான் கண்டுபிடிச்சோம். ஆக நாங்கள் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது அத்தனைக்கும் வில்லின் நீளம் கண்டுபிடித்திருக்கிறோம். ஆக வில்லின் நீளம் காண்றதுக்கான ஒரு பொது சமன்பாடாக இதனை பயன்படுத்தலாம். பெரிய ஈஸியம் பயன்படுத்தலாம். நாங்கள் பார்த்தது வில்லிட நீளம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு வட்டம் அதின் பகுதியாக கொடுத்துட்டு ஒரு ஆரைச்சிறை 6 7 சொன்னால் இதுண்ட வில்லின் நீளம் ஆர்க் லென்த். ஸோ பார்க்குறீங்கள பிள்ளைகள், இது ரெண்டு மாதிரியும் செய்யலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா முழு வட்டத்தே 90 பாகைன்னு சொன்னால் இது எவ்வளோன்னு சொன்னால் 4 ஒன்றுண்டா தர 25R. அப்போ 4 ஒன்று தர 2 தர 5 22 7. 6 பார்த்தீங்கன்னா 7 தரப்படுது. ஆக இந்த 7 கீழ் 1 போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். சுருக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகள் 7 கீழே கட் பண்ணுவோம், இந்த 2ஆல் சுருக்குவோம் ஒரு முறை, இங்கே 2 தடவை. 22ஐயும் 2ஆல் சுருக்குவோம் ஒரு தடவை, 11 தடவை. ஆக 11 சென்டிமீட்டர் என்று சொல்லி வரும். இந்த தரப்பட்ட ஆரைச்சிறையின் வில்ட நீளம் இந்த மாதிரி வரும். இப்போ நாங்கள் அடுத்ததாக எப்படி சுற்றளவு காணல் என்று சொல்லி பார்ப்போம் பிள்ளைகள். ஆக பிள்ளைகள், இப்போது எனக்கு தெரியும் முழு வட்டம் என்று சொன்னால் அதிண்ட 6 இருந்தால் C = 25R வரும் என்று தெரியும். இப்போ நான் அரை வட்டம் எடுக்கிறேன், ஆல்ரெடி படிச்சிட்டோம். அப்போது 6 இருக்கும் இடத்து இந்த வில்ட நீளம் எவ்வளோ இருக்கும் என்று சொன்னால் எனக்கு தெரியும் அரைவாசி 25R அரைவாசி. பிள்ளைகள் இங்கே 6 சொன்னால் இந்த துண்டும் 6 வரும். அப்போ மொத்தமாக இந்த நீளம் 2R வருது, 2R வருது. இதுண்ட சுற்றளவு கண்டுபிடிப்போம். இதுண்ட சுற்றளவை பார்க்கும்போது இதில் 2 பகுதிகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த வளைந்த பகுதி, அதில் பேர் வில், ப்ளஸ் இந்த நேர்கோடு. இது பார்த்தீங்கன்னா 2 ஆரைகளாக வருது, ஒரு விட்டமாக வருது. ஆக 2 ஆரைகள் என்று எழுதுறேன். இப்போ வில் எனக்கு தெரியும் அது அரை தர 25R வரும், ப்ளஸ் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கீழே நேர்கோட்டு துண்டம் 2 ஆரைகள் என்றால் 2R. ஆகவே இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணலாம். ஆக 5R சக 2R. ஆக இது 6 6 இருக்கும் இடத்து, 6 இருக்கும் இடத்து இந்த மாதிரியான விட கிடைக்கப்பெறும். ஆகவே கால்வட்டத்தை பார்க்கும் இடத்து 90 பாகை 6 இருக்கும், 6 இருக்கும். ஆகவே இதை பார்க்கும் இடத்தப்போ எங்களுக்கு தெரியும் இதுண்ட சுற்றளவு. ஆக 2 பகுதிகள் இருக்குது.
ஆகவே சுற்றளவு ഇതിൻ്റെ சுற்றளவு சமன் வில் அதோட 2 ஆரைகள். அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வில், இந்த வில் துண்டு முழு வட்டம்ண்டா 2πr, ஆனால் இங்கே கால் வட்டம் கால் 2πr ப்ளஸ் இங்கே ஆரை ஆரண்டா இங்கேயும் ஆரை ஆரண்டு வரும். ஆக 2 ஆரண்டு விட வரும். ஆக இதெல்லாம் சமன்பாடுகள், இதை பாடமாக தேவையில்லை. இந்த கன்செப்ட் வச்சுட்டா ஈஸியாக எடுக்கலாம். சரி, ஒரு பொதுவானது தரப்படும் இடத்து டீட்டான்னு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் இது டீட்டா, இது ஆரை. சரி, அப்போ பார்ப்போம். ഇതിൻ്റെ சுற்றளவு ഇതിൻ്റെ சுற்றளவில் என்ன இருக்குண்டா வில் இருக்குது ப்ளஸ் 2 ஆரைகள் இருக்குது. ஆகவே ഇതിൻ്റെ வில்லை கண்டுபிடிப்போம். அப்போது இது முழு வட்டமண்டா 2πr, ஆனால் இங்கே வந்து 360ல் டீட்டா தான் இருக்குது ப்ளஸ் இங்கே ஆரண்டா இங்கேயும் ஆர் 2r. இதை நாங்கள் வந்து பொதுவான சமன்பாடாக பயன்படுத்தலாம். ஆனால் மற்ற சமன்பாடுகள் பயன்படுத்துகிற மாதிரி சுற்றளவுக்கு சமன்பாடு பயன்படுத்த முடியாது. கூட்டுத்தல் உருவாக தரப்படும் போது பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். இந்த பாடமாக செய்கிறதுக்கு எல்லாத்தையும் விளங்கி செய்யணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் அரைவட்டம் இந்த ஆரை பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டர். அப்போ நாங்கள் ഇതിൻ്റെ சுற்றளவை கண்டுபிடிக்கணும். ஆகவே ഇതിൻ്റെ சுற்றளவு சமன் வில் சக 2 ஆரைகள். ஆக இங்கேயும் 7 மொத்தமாக 14. ஓகே, வில்லை பார்ப்போம். முழுவட்டமாண்டா 2πr, இங்கே அரைவட்டமாக அரை 2πr கூட்டல் 7 சக 7 14 வரும். இப்போ சுருக்கம், அப்போ இந்த 2க்கு 2 சுருக்கலாம். அடுத்து பாருங்க, இந்த 5 22 கீழ் 7 தர 6 எவ்வளோண்டா 7 கூட்டல் 14. 7க்கு 7 கேன்சல் பண்ணுவோம். 7 கீழ் 1 2 போட்டு கொண்டுட்டு 7 மேலே கேன்சல் பண்ணுவோம். 22 சக 14 அப்போ ஆக 36 சென்டிமீட்டர் என்று வரும். ഇതിൻ്റെ சுற்றளவு. ஆக ஒரு ஆரை திரையின் சுற்றளவு கண்டுபிடிக்கலாம். இது நாங்கள் கிரேட் 9ல் முழுவட்டம் வட்டம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் வந்துட்டு. ஆகவே இதே ஒரு கூட்டுத்தளவுருவில் தரப்படும் போது நாங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது. கூட்டுத்தளவுருவில் தரப்படும் போது நாங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா எழுத்துருவில் வரக்கூடிய ஒரு கேள்வி. சுற்றளவும் பரப்பளவும் ஒன்றாத்தான் வரும். ஆகவே நாங்கள் அதில் சில உதாரணங்களை பார்ப்போம் இங்கே. சரியா? ஆக இந்த மாதிரி சில உதாரணங்களை பார்ப்போம். நாங்கள் ஒரு கூட்டுத்தளவுரு இந்த மாதிரி தரப்படுது, ஒரு கூட்டுத்தளவுரு இந்த மாதிரி தரப்படுது. ஆகவே இது 14 சென்டிமீட்டர். ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது 7 சென்டிமீட்டர் என்று தரப்படுது. நான் ഇതിൻ്റെ சுற்றளவை கண்டுபிடிக்கணும். அப்போ சுற்றளவு, அப்போ பாருங்க, ഇതിൻ്റെ சுற்றளவு காண போகிறேன். ഇതിൻ്റെ சுற்றளவை காணும் போது என்னென்ன தரவுகள் இருக்குன்னு சரியாக குறிக்கணும். இங்கே 14ண்டா இங்கேயும் 14. இந்த பாட் அது வில். ஆகவே வில் சக வில் எடுத்துட்டேன் 14 சக 7 சக 14. முதலாவது ஸ்டெப்பை தெளிவாக எழுதிக்கோங்க போல. ஓகே, இப்போது எனக்கு தெரியும் இது 7ண்டா ഇതിൻ്റെ ஆரை 3.5. இதை நான் 7ன் கீழ் 2 எடுக்கலாம். சரி, அப்போ இது பார்த்திங்கன்னா அரைவட்டமண்டு தெரியுது, அரைவட்டமண்டு தெரியுது. ஆகவே அரை தர 2πr ப்ளஸ் 14 14 28. சரியா? 28. ஆக 28 மேலும் 28 7. ஓகே, கூட்டும் போது கவனமாக இருக்கணும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டல் தெரியலன்னு சொல்லி சொன்னால் கூட்டுங்க இப்படி சைடில் போட 14 7. ஆக பார்த்தீங்கன்னா 21 அகெயின் 14 5 3 என்று சொல்லி சொன்னால் பிள்ளைகள் இதில் நீங்கள் ஒரு கேர்ஸ் மிஸ்டேக் விட்டால் மார்க்ஸ் இல்லை, புள்ளிகள் இல்லை, 0 மார்க்ஸ். ஆகவே மனக்கணக்கு செய்கிறவங்க பிரச்சனை இல்லை, மனக்கணக்கு செய்கிறவங்க ஓகே, சாரி ஓகே. ஆனால் மனக்கணக்கு செய்யாதவங்க கேர்ஸ் மிஸ்டேக் வரமாட்டா கட்டாயமாக சைடில் கூட்டி பார்த்து போடுங்க. வெக்கப்பட வேணாம், வெக்கப்பட தேவையில்லை. ஓகே, இப்போ பார்ப்போம். அரை தர 2 தர 22ன் கீழ் 7 தர ഇതിൻ്റെ ஆரை நீங்கள் கணக்காக 3.5 யூஸ் பண்ணுவீங்க. எனக்கு தசமத்தோடு அவ்வளோ தெரியும். பிள்ளைகள் தசமம் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் விருப்பம் இல்லை. ஆகவே 7ன் கீழ் 2 எடுக்கிறேன். சேம் வேல்யூ ப்ளஸ் 35. இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணுறேன். இந்த 7க்கு 7 கேன்சல் பண்ணுறேன். 22 2 கேன்சல் பண்ணலாம். அப்போ இங்கே 11. ஆக பிள்ளைகள் 11 சக 35 வருது. ஆகவே இறுதி விட
கூட்டணும் 35ம் 10ம் 45 45ம் 1ம் 46 ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்டிமீட்டரில் தரப்படணும். ஆக நீங்கள் ஸ்டெப் போடும் போது ஸ்டெப்பில் குறியீடுகளை போடுறது அவசியம் இல்லை. இறுதி விடைக்கு கட்டாயமாக நீங்கள் குறியீடுகளை போடுங்க. ஆகவே இது மாதிரி வித்தியாசமான கேள்விகள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றளவு பாடத்தில் வரும். ஆக நான் இந்த சுற்றளவில் வினாக்களை மட்டும் இன்னொரு வீடியோவில் தொகுத்து தர்றேன். இல்லாட்டி இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும், போர் அடிக்கும். ஆகவே நாங்கள் அடுத்து வரும் வீடியோவில் வர்க்கமூலத்தை பற்றி பார்ப்போம். அண்ட் அதோடு பார்த்தீங்கன்னா நான் சுற்றளவு சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய கஷ்டமான கொஷின்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் கட்டமாக கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணி போடுறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம்.